பாட்டிய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. சரி மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோகிலா பாட்டி இருக்காங்களா அவங்க கிட்ட, பாட்டி பல்லவி யாருன்னு எங்களுக்கு தெரிய போகுது, ரூபஸ்ரீ காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, இது எல்லாமே நாங்க போட்ட ஸ்கெட்ச் தான், பல்லவி யாருன்னு நாளைக்கு தெரிய போகுது, அது வரைக்கும் நீ பேசாம இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ தீபா தான் பல்லவின்னு நாளைக்கு தெரிய போகுது, அவ்வளவுதான் என்ன பண்றது. இப்போ தீபா தான் பல்லவின்னு கார்த்திக் தெரிஞ்சதுன்னா எப்படியோ அவளை மன்னிச்சு ஏத்துக்குவான், பெரிய சிங்கரா வேற ஆக்கிடுவான், நம்ம நிலைமை இது எதுவுமே நடக்க கூடாது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க. மீனாட்சி போயிட்டு இருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு தீபா சொல்றாங்க. என்ன தீபா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா எனக்கு மறுபடியும் ரூபஸ்ரீ போன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அவ மறுபடியும் போன் பண்ணாலா, அவகிட்ட முடியாது பாட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதான தீபா, அந்த ரூபஸ்ரீ மறுபடியும் வேற ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டு போறா தீபா. அக்கா நானும் அப்படிதான்க்கா முதல்ல நினைச்சேன், ஆனா அவ ரூபஸ்ரீ கூட்டிட்டு போன இடம் மதர் தெரசாவோட குழந்தைகள் காப்பகம் தான்க்கா. அங்க இருக்க குழந்தைகள் எல்லாருமே பார்வை இல்லாதவங்க. சோசியல் மீடியால நான் பாடின பாட்டை கேட்டுட்டு தான் நான் நேர்ல வந்து அவங்க மத்தியில பாடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கக்கா. அவளை நம்பி போலாமா தீபா, முதல்ல நம்பி பாட போலாமா அதை யோசனை பண்ணி. இல்லக்கா முதல்ல மாதிரி ரூபஸ்ரீ இல்லக்கா, ரூபஸ்ரீ வந்ததே என்னை கட்டாயப்படுத்தி பாட சொன்னதே வந்து அந்த குழந்தைகளுக்காக தான்க்கா, குழந்தைகளுக்காக பாடணும்னு முடிவு பண்ணிருக்க தீபா, ஆனா கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிடக் கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கார்த்திக் வராரு. கார்த்திக் வராரு, இந்த விஷயத்த உளறிறதா சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நேத்து வச்ச மாதிரி இன்னைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தீபா மீனாட்சி ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு, என்ன நான் வர்றதை பார்த்துட்டு பேச்சு எடுத்துட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கார்த்திக், இல்ல சார் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அதான் சார் பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு தீபா சொல்றாங்க. ஓ அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும், சும்மா தான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்குள்ள அங்க அபிராமி வர்றாங்க. அபிராமியும் காஃபி வேணும்னு மீனாட்சிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு கெஸ்ட் வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு, இவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப காலத்து பகை இருக்கு, இவங்க எதுக்கு இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்திக் நின்னுட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, கார்த்திக் நீ 10ஆவதோ 12ஆவதோ படிக்கிறப்போ உன்னை பார்த்த இவ்வளவு பெருசாயிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த கெஸ்ட் வந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நான் பகையெல்லாம் மறந்துதான் இப்ப நான் வந்திருக்கேன், என் பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன், இந்த பகையெல்லாம் தூக்கி போட்டுலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. வச்சோடனே நம்ம அபிராமி சொல்றாங்க, பொண்ணுக்கு நான் தான் கல்யாண சேலை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க. தாராளமா எடுத்து கொடுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க உங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம், நீங்க இது மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இந்த பக்கம் அப்பவே தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அருணாச்சலம் சொல்றாரு, குற்றம் பாப்பேன் சுற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அபிராமி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது என் மூத்த பையன், இது மருமக, இது ரெண்டாவது பையன், இது மருமக அப்படின்னு சொல்லிட்டு, இது கார்த்திக், இது தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க, மருமகன்னு சொல்றீங்க. இதை பார்க்கும் போதே நம்ம ஐஸ்வர்யாக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா அத்தை இன்னும் மனசளவுல இந்த தீபாவை மருமகளா ஏத்துக்கல, இது போதும் நமக்கு இவ்வளவு வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்த கெஸ்ட் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்தது கார்த்திக் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தீபா வர்றாங்க, காஃபி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க. தீபா உங்களுக்கு ஒன்னும் ஃபீல் பண்ணல அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார்? அது ஒண்ணு இல்ல தீபா, அம்மா வந்து உங்களை 3வது மருமகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் பரவாயில்ல சார், ஒண்ணு இல்ல சார், கவலைப்படாதீங்க தீபா, கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மருமகளா அம்மா ஏத்துக்குவாங்க, அந்த நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. அப்புறம் தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தீபா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பல்லவி விஷயத்தை தான் சொல்றதுக்காக கார்த்திக் சொல்றாரு. அப்புறம் யோசனை பண்றாரு, இல்ல நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன விஷயம்னு சொல்லுங்க சார், சஸ்பென்ஸா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இல்லங்க நாளைக்கே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு கார்த்திக், நாம வந்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், பல்லவி நாளைக்கு பாட வர்றாங்களா என்னமோன்னு தெரியல, அதெல்லாம் அவங்க வந்துட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தீபாட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுறாரு கார்த்திக். அடுத்தது ரூபாவை காமிக்கிறாங்க. ரொம்ப சரி செம்ம டென்ஷன்ல இருக்காரு. என்ன பாட்டி இப்படி போய் நீ மாட்டிக்கிட்டே, உன்னாலதான் என்னோட இது எல்லாமே போக போகுது, நான் இப்ப என்ன பண்ணுவேன், இந்த தீபாவை இப்போ தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் எல்லாமே மாறிடும், ஏன் பாட்டி அவங்க கையில போய் நீ மாட்டின, இப்ப என்ன பண்றதுனே தெரியல, எல்லா விஷயம் தெரிஞ்சிடும், நீ அவ்வளவுதான், நீ நம்ம வேஸ்ட், என்ன பண்றது, ஒரு ஐடியாவும் எனக்கு தோண மாட்டேங்குதே, என்ன பண்றது அப்படின்னு செம்மையா கோவப்பட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது கோகிலா பாட்டிய காமிக்கிறாங்க. என்னடா இவனு வாட்டுல நைட்டு தண்ணிய போட்டுட்டு தூங்கிடுவானுங்கன்னு பார்த்தா ஆடுபுலி ஆட்டம் விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க, என்ன பண்றதுனே தெரியல, அந்த சமயத்துல வச்சு எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு முடிவு இருந்தா இவனுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு யோசனை பண்ணி, தம்பிகளா அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. அப்படி திரும்பினாங்க. என்னது தம்பிகளா, எங்க தம்பிகள்னு கூப்பிட்டுட்டு நீ வயசை குறைச்சிக்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிறாங்க. சோ இவனுங்க ஒருத்தருங்கடா அப்படின்னு சொல்லி பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. சரி பேர பசங்களா, இங்க பாருங்க, எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணா என்னன்னு சொல்லுங்க, இப்படி வயசானவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, வயசானவடா பாத்ரூமுக்கு எத்தனை போகணும்ல, கொஞ்சம் அவுத்து விடுங்கடா, எதுக்கு
எதுக்கு அவுத்து விட்டோன்னு நீ தப்பிச்சு ஓடுறதுக்கா? அதெல்லாம் வேணாம், காலையில நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க பாட்டி. தம்பிகளா, எப்படிப்பா இந்த வயசான காலத்துல உங்களை ஏமாத்திட்டு எப்படிப்பா தப்பிச்சு போவேன்? எனக்கு பாத்ரூம் வருதுப்பா, கொஞ்சம் அவசரம்ப்பா, கொஞ்சம் கட்ட அவுத்து விடுங்க. அதெல்லாம் கட்டெல்லாம் அவுத்து விட முடியாது. எங்க பாஸ் காலையில சொன்னதுக்கு அப்புறம் தான் கட்ட எடுத்து விடும். அதுக்கப்புறம் நீ பாத்ரூம் பண்ணா போய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அடையாளன என்னது இவனுங்க இவ்வளவு உஷாரா இருக்கானுங்களே, இப்படி உஷாரா இருந்தா நான் எப்படி இங்க இருந்து தப்பிக்க முடியும்? தீபாவையும் கார்த்திகையும் சந்திக்க விடாம பண்றது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலையில ஆயிருது. அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க. தீபா பூஜை எல்லாம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத குழந்தைகளுக்காக நான் பாட போறேன், இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் கார்த்திக் சாருக்கு தெரியக்கூடாது, அதை நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. கரெக்டா கார்த்திக் அங்க வராரு. அப்ப தீபாவும் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க. அதை பார்த்துட்டு என்ன தீபா வெளியே போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அச்சோ என்னடா இப்படி கேக்குறாரு அப்படி. இல்ல சார் அப்படிங்கும் போது, இல்ல நானும் வெளியே தான் போறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. கோயிலுக்கு தான் சார் போறேன், வேற எங்கேயும் போகல. அப்ப நான் அந்த சைடு தான் போறேன், வாங்க கொண்டு போய் விட்டு போறேன். இல்ல சார் வேண்டாம் சார், நீங்க போங்க சார், எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் முடிச்சுட்டு போக லேட் ஆகும் சார் அப்படிங்கிறாங்க. ஓகே தீபா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கார்த்திக். போனவரு திரும்பி வராரு. இதுல வேற முக்கியமான வேலையா போறேன்னு சொல்லியிருப்பாரு கார்த்திக். ஆல் தி பெஸ்ட் வேற சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா என்ன யோசனை பண்ணாருன்னா கார்த்திக், இது வரைக்கும் நம்ம பல்லவிய பார்க்க போனது தீபா கிட்ட மறைச்சதே கிடையாது, இன்னைக்கு மறைக்கிறோம், வேண்டாம் நம்ம பேசாம தீபாட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, என்னது இது கார்த்திக் சார் முக்கியமான வேலைக்கு போறேன்னு சொன்னாரு, என்னாச்சு இங்க நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு யோசனை பண்றாங்க. கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், பல்லவி பத்தி நம்ம இங்க சொல்ல வேண்டாம், ஐஸ்வர்யா அண்ணி வேற இருக்காங்க, அப்புறம் ஏதாச்சும் சொதப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தீபா வர்றாங்க. சார் என்னாச்சு சார், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன், சரி நான் வரேங்க அப்படிங்கிறாங்க. போகும்போது சார் இன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. அந்த விஷயமா தான் போயிட்டு இருக்கேன், வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. அப்படிங்களா சார், சரி சார் இருங்க சார் நான் கொஞ்சம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ஒரு முக்கியமான வேலைக்காக போறாரு. கார்த்திக் சார் இப்ப எப்படி சந்தோஷமா போறாரோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமா சந்தோஷத்துல வரணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு தீபார்த்தனை எடுத்துட்டு வர்றாங்க. என்னங்க சாமி கிட்ட நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தீங்களா? சார் ஆமா சார், நீங்க போற வேலை நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிதான் சாமிகிட்ட வேண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட வேலை கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் சார், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்றாருன்னா அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. தீபாவும் அவங்களுக்கு அந்த தீபத்தை தொட்டு அவர் கண்ணுல ஒத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கார்த்திக் நான் சார் நான் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.